சீனா இருக்கு. ரெடி பண்ணா சூப்பரா இருக்கும். தெரியல, அவன் சொல்ல மாட்டான். 3200 ரூபா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு வியூஸ். இன்றைக்கி நம்ம வந்து கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர்போர்ட் நியரில் தான் இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லணுன்னே நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சந்தை செம்ம பெரிய சந்தை, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதில் இல்லாத வெரைட்டியே கிடையாது, அவ்வளோ வெரைட்டி இருக்குது. விற்று போன பொருள்லேருந்து யூரோப் பொருள் வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் இந்த இடத்துல இல்லாத பொருளே கிடையாது. அவ்வளோ பொருள் இருக்குது. என்னால் இந்த மார்க்கெட்டில் என்னென்னலாம் கேப்சர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறேன். இப்பயே வந்து வெயில் எனக்கு கொளுத்தி எடுக்குது. இப்பயே லைட்டாக கேராக இருக்குது. 11 மணி போல். இதுக்கப்புறம் நான் எவ்வளோ வந்து கேப்சர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். வீடியோக்காக பேச சொன்னால் அவங்க பிஸியாக இருக்கான், பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 2 மட்டும் கேட்டேன். நார்மல் சைஸு இது வந்து 13,000 ரூபா சொன்னாங்க. கிங் சைஸில் பார்த்தோன்னா 26,000 ரூபா சொன்னாங்க, வித்து காட்டு பெட்டோட சேர்த்து. எந்த காலத்து இதுன்னு தெரில. இது சீனா இருக்கு. ரெடி பண்ணா சூப்பரா இருக்கும். எல்லாமே பழைய பொருள் தான். இந்த மாதிரி தான் அடியா. இது போல தானே கேட்டேன் நீ. இதெல்லாம் என்னென்ன பிரைஸ்? இது 1500, 2100. 2100, 1900, 1500 ரூபா. இது क्वेश्चन கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ரைட்ண்ணா. இந்த சோஃபா செட்லாம் என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? சோஃபா செட் எல் டைப், ஒரு 2 செட். எல் டைப், அது எல் டைப் கட்ட. அது ஒரு சிங்கிள். இந்த ஃபுல் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7500 தான் வரும். 7500 ரூபா. இது இந்த ஃபுல் செட்டா? ஃபுல் செட் 7500 ரூபா தான். உண்மையாண்ணா? உண்மையதான். வெறும் அந்த குஷன் டைப் மட்டும் தான், உடன்லாம் கிடையாதா? ரேப் எல்லாம் பிரிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். ஷோரூம்ல விக்காம இருக்கு பாத்தீங்களா ரொம்ப நாளா? ஆமா ஆமா. டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பீஸுங்களை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த பீஸை தான் நம்ம எடுத்து வித்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நான் அப்படியே பேசுறேன். இந்த 2 சீட் எடுத்தீங்கன்னா 3000 ரூபா வரும். 3000 ரூபா. இது எடுத்தீங்கன்னா 3500 ரூபா. பட் நீங்க இந்த மாடல் இப்ப பாக்குறீங்க, இது இன்னைக்கு வித்துருவேன். வீடியோல நீங்க இதை பார்த்துட்டு அதே மாதிரி எனக்கு வேணும் 3500 ரூபாய்க்குன்னா அப்ப என்ன இருக்கோ அதை தான் தர முடியும். சோ எனக்கு பீஸ் கிடையாது, இதே மாதிரி வந்து வேற இருக்குல்ல? இருக்கும். அதுவும் 3500. ஆமா, 3500 கரெக்டா கிடைக்கும். இதே பீஸ் இருக்காது, வேற என்ன இருக்கும். ஒரு 3 சீட்டர்னா 3500 ஸ்டார்டிங். ஒரு சில இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டா இருந்தா ஒரு 4500. அதுக்கு மேல ஒரு 7500 ரூபாய். வந்து நேர்ல பார்த்து பேசிங்கன்னா 7 ரூபா கூட தருவோம் நானு. எல்லாமே உங்களோட மேனுஃபேக்சர்? ஆமா, எல்லாமே உங்களோட மேனுஃபேக்சர். இதெல்லாம் வந்து ஷோரூம்ல இருந்து எடுக்கிறது. அது நம்ம மேனுஃபேக்சர் பண்றது. கட்டில். ஆமா. கட்டில்ல என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? எந்திரி. கட்டில டிஸ்பிளே பெட் 2 சேர்த்து 4 இன்ச் ஃபோம் பெட் போட்டு ஒரு 3 பேர் படுக்கிறான். கல்யாணத்துக்கு கொடுக்குற கட்டில் இது. கட்டில் பெட் 2 சேர்த்து 11000 ரூபாய். 11000 ரூபாய் ஒரே. அதாவது அது நேர்ல வந்து 10500 தரமாட்டேன், எல்லாம் சேர்த்து 11000 ரூபாய் தான். ஸ்ப்ரிங் பெட் போட்டா 14000 ரூபாய். ஆமா, இந்த ஸ்ப்ரிங் பெட்ல எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 13500 ரூபாய் இருக்கும். ஆனா நம்ம கொடுக்கறது செட்டாவே 14 ரூபாய் தான். கியூன் சைஸ் 5க்கு 6.25. கிங்னா கட்டில் மட்டும் 14500 ரூபாய் வரும். கட்டில் மட்டும் 14500 வரும். மேட்ரஸ் வந்து அதுக்கு 4500 ரூபாய் வரும் தனியா. கிங் சைஸ்
பாக்குறதுக்கு கிங் சைஸ் ஸ்டாக் இல்ல. இது வேணா வீடியோ கஸ்டமர்கிட்டே கேளுங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருன்னு. இதுவா எவ்வளவு ப்ரோ இது எவ்வளவுக்கு வாங்கினீங்கன்னு கேக்குறேன். எவ்வளவு வாங்குனீங்க 11,500 ரூபா. எவ்வளவு வாங்குனீங்க இது 11,500. 11,500 கிங் சைஸ். எப்படி இருக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? நல்லா பாத்துக்கங்க. ஓகே ஓகே. இப்போ வீடியோல காட்டுற இந்த பீஸ் வந்து 11,500 ரூபா. வித் மேட்ரஸோட கொடுத்தீங்களா? மேட்ரஸ் வந்து ஒரு மேட்ரஸ் 2,000 ரூபா வரும். 2 மேட்ரஸ் போட்டுக்கிற மாதிரி. ஓகே. இந்த சைஸ் மேட்ரஸ் வரும். அந்த சைஸ் மேட்ரஸ் வந்துரும். அந்த சைஸ் மேட்ரஸ் 2 போட்டுக்கலாம். ஓகே ஓகே. மேட்ரஸ் வந்து கிங் சைஸ். ஆமா கிங் சைஸ். சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. எப்படி உங்க கடை எங்க இருக்கு? சந்தை வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா இங்க வாங்கலாம். ஓகே. வெள்ளிக்கிழமை லீவ் போட முடியல அப்படின்னா கடை வந்து நங்கநல்லூர்ல ஒன்று இருக்கு, மடிப்பாக்கத்துல ஒன்று இருக்கு. கடை பேர் என்ன? கடை வந்து கேஎஸ் என்டர்பிரைசஸ். கேஎஸ் என்டர்பிரைஸ். நங்கநல்லூர்ல வானும்பேட்டை சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும். சர்ச்சுக்கு பக்கத்துலயே நம்ம கடை. ஓகே ஓகே. பக்கத்துலயே நம்ம கடை. மீதி டைம்ல ஞாயிற்றுக்கிழமை தான் என்னால வர முடியும், சனிக்கிழமை என்னால வர முடியும்னா அந்த மாதிரி டைம் நீங்க டைரக்டா கடைக்கு வரலாம். உங்களுக்கு கால் பண்ணிட்டு வரணும். ஓகே. உங்க கான்டாக்ட் நம்பர் 9952 993282. ஓகே. அவங்களோட விசிட்டிங் கார்டும் வாங்கிட்டேன், டிஸ்பிளேல காட்டிட்டு இருக்கேன். இதான் அவங்களோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராடக்ட் வந்து அங்கே போய் வாங்கலாம். நான் கூட சில்வர் தான் நினைச்சேன், ஆனா பட் இது வந்து ஜெர்மன் சில்வர். 50 ரூபா வாங்குது. எக்கச்சக்கமா இருக்கு. அது நான் அது எவ்வளோண்ணா? அது 100. என்ன வித்தியாசம் ரெண்டும்? ஓ 2 பீஸா? இது வந்து ஜோடியா வருது 2 100 ரூபா. ஓகே ஓகேண்ணா. சார் எவ்வளோண்ணா சைக்கிள் இது குட்டி பசங்க? 3,200. இது இந்த இது லேடி பார்க் எல்லாமே புதுசு. அந்த இதெல்லாம் அந்த ஃப்ரண்ட் 2 ரூபா. இது 5,500. ஃப்ரண்ட்ல இருக்குது 7,500. இதான் சொல்லிட்டாங்களா 3,000 அப்படின்னு. என்ன ஏதாவது பேசுங்க, நீங்க பேசினதா எனக்கு டக்குன்னு வராது. இதெல்லாம் என்ன 50 காசு, பழைய 50 காசு. எப்படிண்ணா இது? அது ஓகே. இது 50 காசுக்கு 50 காசு அப்படியேவா? ஒருண்ணா ஒரு பைசா 1964 ஐநூறு. பழைய பொருள் அங்கே பல்லாரம் சந்தையில் செம்ம ஃபேமஸாக விற்பாங்க. அதில் வந்து இருந்ததுன்னு. அப்புறம் இப்போ இருக்கிற 50 காசு அதெல்லாம் இருக்குது. 1 ரூபா 2 ரூபா. இது 2 ரூபா. நாங்கள் யூஸ் பண்ண 2 ரூபா. இப்போ கிடையாது. இப்போ 10 பைசா இப்போ செல்லாது. 1962 ரிலீஸ் ஆன 10 பைசா. இதுனாக்கா என்னது? பிரிட்டிஷ் காயினா? அது பிரிட்டிஷ் காயின். இதெல்லாம் முகல். யாருக்கல்ல முகலா? என்னன்னு தெரியல. அவங்களுக்கே தெரியல நிறைய காயின். ஓம் டாலர் போட்டது அனுமாரு. அப்படியே அப்படியே அந்த காலத்து காசெல்லாம் நிறைய இருக்கு. அந்த காலத்து டேப் ரெக்கார்டு செட்டு, அப்போ யூஸ் பண்ண மார்க் ஆண்டனி டெலிஃபோன்
வேற ரகத்துல இருக்கு மார்க் கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட சொன்னீங்க போற பூரா சாப்பாடு தானாங்க. வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய். வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய். மஞ்சள் எல்லாம் 20 ரூபாய் தான். எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபாய் தான். பிரிஞ்சி பிரியாணி மசாலா பாக்கெட்லாம் 20 ரூபாய் தான். பிரிஞ்சி பிரியாணி மசாலா பாக்கெட்லாம் 20 ரூபாய் தான். மஞ்சள் எல்லாம் 20 ரூபாய் தான். செப்பல் வால்க்ரோ செப்பல் 150 150 150 100 150 கம்பெனி விளம்பரத்துக்காக 100 ரூபாய். ஃப்ரைடே மார்க்கெட்டுக்காக போடுறீங்களா இல்லைனா? இது வந்து எங்க கம்பெனி எப்பவுமே சிட்டில எல்லா பெரிய கடைக்கும் சப்ளை இருக்கு. எங்க சப்ளை ஓகே. ஃப்ரைடே வந்து கம்பெனி அவுட்லெட் மாதிரி இங்க சந்தையில போறோம். இங்க வரது வந்து சும்மா ஒரு 3% 5% ஐட்டம் தான். கம்பெனிக்கு வந்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓகே. நிறைய இருக்கு கம்பெனில. உங்க ஐடியாவே சேஞ்ச் ஆகும் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா. அங்க எடுத்தீங்கன்னா இப்போ சோஃபா கம்பெனில இருந்து எல்லாமே இருக்கு. ரெக்லைனர்ல இருந்து எல்லாமே இருக்கும். அது எப்படின்னா ஒரு அட் த டைம்ல எங்கிட்ட ஒரு 300 சோஃபா செட் பார்க்கலாம். அங்க வந்தீங்கன்னா 300 செட்ஸ் பார்க்கலாம். பீரோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 200 பீரோ 300 பீரோ பார்க்கலாம். நீங்க எல்லா ஐட்டமும் 24 hours வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. சண்டே மட்டும் தான் லீவ். பிளான்ட் எங்க இருக்குன்னா? பிளான்ட் வந்து விச்சூர்ல இருக்கு. மீஞ்சூருக்கு முன்னாடி ஓகே. குழந்தை இயேசு சர்ச் இருக்கும். நாப்பாளையம்ல குழந்தை சர்ச்சில இருந்து பேக் சைடு வந்து விச்சூர். நாப்பாளையத்துல இன்ஃபான்சி சர்ச். ஓகே. இன்ஃபான்சி சர்ச் பேக் சைடு வந்து விச்சூர். விச்சூர்ல எங்க கம்பெனி பெரிய கம்பெனி. தண்டார்பேட்ல ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு 4 கிரவுண்ட் வரும். தண்டார்பேட்லயும் எல்லா ப்ரொடக்ஷனும் இருக்கு. ஆனா விச்சூர்ல வந்து எல்லாமே ஹெவி ஸ்டாக் இருக்கு. அதுதான் மெயின். ஆமா. இது விச்சூர்ல இருக்க பிளான்ட் தான் மெயின். விச்சூர்ல மெயின் பிளான்ட். அங்க வந்து எல்லாமே பார்க்கலாம். எல்லா மாடல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்க வந்தீங்கன்னா உங்க ஐடியாவே சேஞ்ச் ஆகும். வெளியே போய் நீங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு உங்க தேவையான ஐட்டம்ஸ் வாங்குறீங்கன்னா ஒரு 4 ஐட்டம் வாங்குவீங்க. எங்ககிட்ட வந்தீங்கன்னா ஒரு காம்போ பேக்கா வந்து நீங்க 10 ஐட்டம் எடுத்து வாங்கிடலாம். 1.5 லட்சம் ரூபாய். இப்போ நீங்க 85,000 ரூபாய்க்கு வாங்குற ஒரு ரெக்லைனர் செட், 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற ஒரு ரெக்லைனர் செட் எங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் தான். ஓகே. 50% அப்போ நீங்க ஒரு பொருள் வாங்க வருவீங்க, 2-3 பொருள் வாங்கிடுவீங்க. கண்டிப்பா. சரிண்ணா. எது இந்த டைனிங் டேபிளா? எல்லாமே 6,000 ரூபாய். அது 6,500. உடுது பயங்கரமா. அது வந்து 2 அடி அகலம். இது வந்து 3 அடி அகலம். அகலம் ஜாஸ்தி. அகலம் வந்து அதிகம். 3 அடி அகலம் ஜாஸ்தி. நிறைய சாமி படம் வைக்கலாம். மேல அட்ஜஸ்டபிள் செல்ஃப். வேணாம்னா எடுத்துடலாம். இது என்ன பிரைஸ்? எடுத்துட்டீங்கன்னா இது தனியா எடுத்துடலாம். படையல் தட்டு நீங்க வைக்கும் போது கரெக்டா இருக்கும். இது என்ன பிரைஸ்? இது வந்து உங்களுக்கு 6,000 வரும். 6,000. இது என்ன வுட்? இது வந்து கம்ப்ரஸ்ட் வுட். கம்ப்ரஸ்ட் வுட் அதாவது லேமினேட்டட் போர்டு. ஓகே. லேமினேட்டட் போர்டு. இது வந்து அப்படியே அந்த போர்டு அப்படியே வரும். கட்டிங் மட்டும் தான் பண்ணுவோம். இந்த டேப் மட்டும் தான் ஓட்டுறது எங்க வேலை. ஓகே. மற்றபடி இது லேமினேட்டட் போர்டு. எல்லாமே வந்து நீங்க தான் மேனுஃபேக்சர். எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். எல்லாமே பெரிய கம்பெனி தான். 120 பேர் வேலை செய்றாங்க. இது என்ன இது? இது வந்து கலசம். இது அதுலயும் அதே 5 அடி உயரத்துல இது வந்து கலசம் மாடல். ஆமா. கலசம். இந்த கிளாஸே பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து எங்களுக்கு 800 rupees வரும். ஓகே. ஒரு பேர் எடுத்தீங்கன்னா 1600 வரும். ஒன்னு ரேட் காசு. இது எவ்வளவு பிரைஸ்? இது வந்து 3 வேலைக்காரன் கூலி இருக்குது இதுல. ஓகே. இதெல்லாம் பிளைன்லாம் வந்து ஒரு வேலைக்காரன் தான் கூலி. இதுல 3 வேலைக்காரன் கூலி இருக்கு. இது என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து 7,500. 75 நாங்க 65 மாடல் வந்து 65 கொடுத்துருவோம். 6,000 வரைக்கும் கொடுப்போம் சந்தையில. இதுவும் மேல அட்ஜஸ்டபிள் தான். ஓகே. இதுக்கு வந்து படையல் தட்டு மேல வந்துரும். இதுல ஏத்தீங்கன்னா 3 அடி அகலம் இருக்கு. இதுலயும் வேற அந்த சோஃபா எல்லாம் உங்களுதா? சோஃபா எங்களுதான். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க ஷோரூம் போனீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 28,000 நாங்க சப்ளை பண்ணி நாங்க சந்தையில வந்து பாத்தீங்கன்னா 16,000 to 14,000 வரைக்கும் கொடுத்துருவோம். எல்லாமே பிராண்ட் நியூ தான். எதுவும் எங்ககிட்ட எதுவும் செகண்ட் சரி ஒர்க்லாம் கிடையாது. 3 சீட்டர் இருந்தது. 3 சீட் பார்த்தீங்கன்னா இது 6,500ல இருந்து இருக்கு. 5,000 வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே புதுசு தான். 3 சீட்டர்ல ஒரே ரேஸ். இது எல்லாமே புதுசு. பீரோனா? பீரோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோடி 400 ரூபா.
அதெல்லாம் 2000 ரூபா. இந்த எல்லோ இது 750, 850, 1100, 1200. 750 அந்த குண்டு எனக்கால் ஜூஸ் 750, 850, 1050, 1300 சொன்னாங்க. அதெல்லாம் இதெல்லாம் நான் சிங்கிள் குண்டுண்ணா 350, 450. இது 650 ரூபா. இது பேருண்ணா 3000 ரூபா. இது 2200. லாங் டெய்லா இது. பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வீடியோ எடுத்தோம். அந்த இதுவும் அதானா கிரவுடு மல்டி கலர் ஜாக்கியா இருந்தது. பிரைஸ் சொல்ல முடியல, அவங்க செம்ம பிஸியா இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன இது மட்டும் நான் வந்து எடுத்து என்னுடைய வீடியோல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலா பார்த்தோன்னா நான் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கட்டில் கடையெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு எல்லா ரெண்டையும் விசாரிச்சிருந்தேன். அதே போல் வந்து சைக்கிளு சின்ன சின்ன பொருள் விற்கிறதெல்லாம் வீடியோவில் காட்டியிருந்தேன். இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம பழைய காலத்து ருப்பீஸ் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்துருந்தோம். ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் பெட் செக்ஷனு, குட்டி குட்டி பப்பி, அப்புறம் ரேட்டு, வீட்டில் வளர்க்குற நம்ம பூனை, அப்புறம் பார்த்தோன்னா கோழி, நாட்டுக்கோழி எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு மிகப்பெரிய பேக்ட்ராப் அப்படின்னு பார்த்தோன்னா, பேக்ட்ராப்னு சொல்ல முடியாது, என்னால் பண்ண முடியல. அவங்களும் கடைக்காரங்களும் வர முடியல. ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருந்தது. வாங்குறவங்க பெட் லவர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அது வேறு குட்டியான ஏரியாவில் போட்டிருந்தாங்க. அதனால் நம்மளால் சரியாக அது வந்து கேப்சர் பண்ண முடியல. இது முடிச்சுட்டு வெளியில் வந்து பூ விற்கிறது, அந்த பிளான்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்தது. அதுவும் வந்து சேமாஸ் இதே தான். என்னால் முடிஞ்சாலும் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ கேப்சர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நான் 11 மணிக்கு வந்தேன். அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் வந்தேன். கிட்டத்தட்ட காய்கறி கடை விற்கிற வரையும் அந்த சேல்ஸ் வரையும் வந்துட்டேன். என்னால் இதுக்கு மேலே முடியல. செம்ம வெயில், டீஹைட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட கரும்பு ஜூஸே ஒரு 4-5 குடிச்சிட்டேங்க. அந்த ரேஞ்சுக்கு வந்து என் உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ மெனக்காட்டி நான் போட்டேன் அவனு சொல்லிட்டு தான் இவ்வளோ போட்டு எடுத்துருக்கேன். இதில் வந்து மேக்ஸிமம் என்னால் இதெல்லாம் கவர் பண்ண முடியும். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். சிலது ப்ரைஸ் சொல்லியிருப்பேன், சிலது ப்ரைஸ் சொல்லாமல் இருந்திருப்பேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவங்களாலேயே வந்து நின்று பேச முடியல. ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் கூட்டம். இந்த நெரிசலில் என்னால் எப்படா வீடியோ எடுப்பேன்னு நினச்சேன். அந்த ரேஞ்சில் வந்து ஓரளவு வீடியோ எடுத்து பேசணும்னு நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை, டாடா.